வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சென்னை டு சேலம் 8 வழிச்சாலையில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசு இந்த திட்டம் வந்தால் என்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, மக்கள் அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்புறம் இந்த 8 வழிச்சாலையில் மறைஞ்சிருக்கிற மர்மம் என்னென்னலாம் இந்த திட்டத்தினால நமக்கு அழிவு வரும், பட் எதுதான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மொத்த ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை ஃபர்ஸ்ட் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவிக்க கிடையாது. இது எப்படி அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018 பிப்ரவரி 25 தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதாவது 50,000 கிலோமீட்டருக்கு நம்ம இந்தியாவில் ரோடு கான்ட்ராக்ஷன் ஒர்க்கு பண்ணணும். இந்த ஒர்க்கு பண்ணுறதுனால இப்போ பயங்கரமான பொருளாதார வளர்ச்சி நம்ம நாடு அடையும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திரு நரேந்திர மோடி ஐயா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்ரூவலும் சைன் பண்ணிடுறாங்க. பட் அந்த 50,000 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த அந்த ஒரு ஃபார்மில் தமிழ்நாட்டில் எந்த ஸ்கீமுமே இல்லை. அந்த 50,000 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதனா திட்டம் வேணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். என்ன பண்ணலான்னா, சேலம் டு சென்னை அந்த வே பார்த்தீங்க அப்படின்னா 2 சாலை அமைச்சிருக்காங்க சென்னையிலேருந்து சேலம் போகிறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, சென்னை பெங்களூர் ஹைவேல 360 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை டு மதுரை இந்த ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேலமுக்கு 350 கிலோமீட்டர். ஸோ எப்படி பார்த்தாலும் சென்னைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது 350 கிலோமீட்டர் மினிமம் அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த திட்டத்தை நம்ம சொல்லலாம், சேலம் டு சென்னைக்கு ஒரு தனி ஒரு என்ஹெச் போட்டு கிலோமீட்டர் கம்மி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு ஒரு மனு கொடுக்குறாரு. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ 25 பிப்ரவரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் வருது. அதில் எந்த திட்டமும் இல்லை. பிப்ரவரி 25 அன்னைக்கு நைட், அதாவது ஈவினிங் ஒரு லெட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுறாரு நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த போஸ்ட் பண்ண அடுத்த ஒரு அவர்லேயே கூட சொல்லலாம். ஏன்னா நைட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் பிப்ரவரி 26, 2018 அன்னைக்கு அந்த ஒரு லிஸ்ட்டில் சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை திட்டமும் அடங்கியிருக்கு. சுமார் 277 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த சாலையோட திட்டம் சென்னை டு சேலம் 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபார்மில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அனலைஸ் பண்ணிட்ட அப்புறம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, வித்தின் ஒரு நைட்டில் அவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டு சேலமுக்கு எந்த வழி இருக்குது, எந்தெந்த வழியெல்லாம் போனோம், எவ்வளோ கிலோமீட்டர் வரும், எத்தனை ஹவரில் நம்ம போகலாம், அப்புறம் அந்த வழியில் போனோம் அப்படின்னா என்னென்ன மலைகள்லாம் எடுக்கணும், எந்தெந்த வில்லேஜ் பக்கம் போகுது, எவ்வளோ விவசாய நிலங்கள்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்றத மொத்த ஒரு ஃபுட்டேஜும் அந்த ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் 26 பிப்ரவரி அன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, நான் இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சென்னை டு சேலம் 8 வழிச்சாலையை அறிமுகத்தை திட்டத்தை நான் கேட்டிருக்கேன், அதுக்கும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸை மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அந்த திட்டத்தில் என்னென்ன இவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை டு சேலம் 3 ஹவரில் நம்ம போயிடலாம். கிட்டத்தட்ட 1900 ஹெக்டர் நிலப்பரவு இதுக்கு கையகப்படுத்தணும். இதோடைய காஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 10,000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. பட் அஃபிஷியலாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2,650 ஹெக்டர் நிலத்தை கையகப்படுத்தணும். 10,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எந்தெந்த ஊரெல்லாம் கடந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாலையோட மொத்த நீளம் 277.3 கிலோமீட்டர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த ஊரெல்லாம் கடந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் வனப்பகுதியில் 13.29 கிலோமீட்டரும், அப்புறம் காஞ்சிபுரம் சைடு 59.1 கிலோமீட்டரும், அதுக்கடுத்து திருவண்ணாமலை சைடு 123.9 கிலோமீட்டரும், அதுக்கு கிருஷ்ணகிரியில் 2.1 கிலோமீட்டர் கடந்து வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் 56 கிலோமீட்டரை கடந்து போகுது. அப்புறம் சேலம் வழியாக 36.3 கிலோமீட்டரை கடந்து சேலம் ரீச் ஆகுது. ஸோ சென்னையிலேருந்து சேலத்துக்கு இந்த ரூட்டில் தான் இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குற அந்த ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொன்னும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனப்பகுதிக்குள்ளே பயணிக்கும் இடங்கள், இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அந்த ஒரு மேம்பாலம் போகுது இல்லைங்களா, அந்த 8 வழி அந்த பிரிட்ஜு போகுதுங்களா, அது எந்தெந்த பக்கம்லாம் ஃபாரஸ்ட் வழியாக போகுதுன்னா, எந்தெந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா, சிறுவாஞ்சூர், ராவண்டிவாடி, அனந்தவாடி, பள்ளிப்பட்டு, நம்பேடு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ஹெச் ட்ராவல் பண்ண போகுது. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த பசுமை வழிச்சாலை எந்தெந்த மலைகளை நம்ம அகற்றணும், எந்தெந்த மலை பக்கம் கிராஸ் ஆகி போகுது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மலை அப்படின்னா,
வேதிமலை, சவுத்திமலை, சித்தேரி மலை, ஜருக்குமலை, சேர்வாயன் மலை, அறுநூற்று மலை, கல்வாயன் மலை. ஸோ இந்த மலைகளெல்லாம் நம்ம கடந்து தான் அந்த என்ஹெச்சை நம்ம போடணும். அப்படி போட்டால் தான் 277 கிலோமீட்டரை இந்த பயணம் வந்து ஷார்ட்டாக முடிக்க முடியும். அது வேறு இல்லாமல் 350லேருந்து 277னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ஒரு 277ங்களா, ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 70 கிலோமீட்டர் கம்மி பண்ணுறதுக்கும் 1.5 ஹவர் ட்ராவலிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம இத்தனை மலைகளை எடுக்கணுமா? அப்போது மழை வரத்துக்கு என்ன ஆகும் இந்த மலைகளெல்லாம் எடுத்தா? அதாவது இயற்கை பேரிடரை எப்பவுமே நம்ம அழிக்கக்கூடாது. இயற்கை பேரிடர் தான் நம்மளை அழிக்கிறதுக்கு அப்பப்போ பார்க்குது. நம்ம இயற்கை பேரிடரை அழித்தோம் அப்படின்னா நம்ம அழிக்கிறதுக்கு நம்மளே வழிவகுத்துக்கிற மாதிரி தான் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு 7 மலை 8 மலையை நம்ம அகற்றனால, அதாவது இந்த சம்மர் சீசன், இந்த வின்டர் சீசன், இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீசனில் வரக்கூடிய மலைகள் எல்லாம் காலம் கடந்து போகும். இப்போவே மலைகள் வந்து எந்தெந்த சீசனில் வருது அப்படின்றத கரெக்டாக கணிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் இத்தனை மலைகளை நம்ம எடுக்கிறது கரெக்டா அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச தப்பு. இத்தனை மலைகளை எடுக்கக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த என்ஹெச் வந்துச்சு அப்படின்னா அப்படி சொல்கிறதுனா எத்தனை மேம்பாலம் வரும், எத்தனை சுங்கச்சாவடி வரும், எத்தனை பஸ் ஸ்டாப்ஸ் வரும் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 23 பெரிய பாலங்கள், 156 சிறிய பாலங்கள், அதாவது 23 பெரிய பிரிட்ஜும், இது அதாவது 156 சின்ன சின்ன பிரிட்ஜும் வந்து வரப்போகுதுன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 மேம்பாலங்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கான 22 கீழ்வழிப்பாதை, அதாவது 22 கீழ்வழிப்பாதை வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் 3 சுரங்கப்பாதைகள், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை 3 போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 8 வழிச்சாலையில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 8 சுங்கச்சாவடிகள், 8 டோல்கேட் வரப்போகுதுங்க. அதாவது எப்படி 7 மணி நேரம் ட்ராவலை 5 மணி நேரத்தில் நான் சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 350 கிலோமீட்டர்லேருந்து 277 கிலோமீட்டர் வராங்க, அது கரெக்டு. பட் ட்ராவலிங் டைம் இந்த 8 டோல்கேட் இருந்தது அப்படின்னா அந்த 120 கிலோமீட்டரை வந்து நம்ம நார்மல் வேல போனோம்னா பைக் வந்து எப்படி சொல்கிறது, டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு போக முடியாது அப்படின்ட்டு தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் இந்த 8 வழிச்சாலையில் எவ்வளோ தான் ஃப்ரீயாக இருந்தாலும் எல்லா வாகனமும் நம்ம 3 மணி நேரத்தில் போகணும், 5 மணி நேரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாங்கன்னா டிராஃபிக் எதனா ஆச்சு அப்படின்னா எப்படி அவங்களால 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும்? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 8 சுங்கச்சாவடி வைக்கிறாங்க. ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னா கூட எவ்வளோ டைம் லாஸ் ஆகுது? இதெல்லாம் ஏன் யோசிக்கல தமிழக அரசு அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின். அப்போ இன்னொன்று சொல்கிறேன், 10 பேருந்து மற்றும் லாரி நிறுத்தங்கள், அதாவது 10 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களாம். அதாவது பஸ் ஸ்டாண்ட்னா ஒவ்வொரு ஸ்டாப்பு, இப்போ பஸ்ஸு போகுது அப்படின்னா 10 ஸ்டாப்பை கொடுத்து தான் போவாங்க. லைக் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த பக்கம்லாம் போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாப் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ இது எந்த முறையில் இவங்க இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல. இன்னொன்று 10,000 கோடி செலவு பண்ணி இவ்வளோ ட்ராபேக்ஸை நம்ம அனுபவித்து நம்ம அந்த 10,000 கோடி செலவு பண்ணி அந்த ஒரு வழியை வந்து நம்ம கொண்டு வரணுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துங்கிற உங்களுக்கும் கண்டிப்பாக தோணும். ஸோ எல்லாருக்குமே இதுதான் தோணுது. பட் ஏன் நம்ம தமிழக அரசுக்கு இது தெரியல அப்படின்றது தெரியல. அதுதான் நான் இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டினாக வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதனால் அந்த திட்டத்துக்கான ஒரு அட்வான்டேஜ் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை எடுக்கணும், அப்புறம் இந்த 8 சுங்கச்சாவடிகள், இப்போ வந்து பேருந்து ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாப்பிங் இருக்கான். ஸோ ஏன் இதெல்லாம் எப்படி இது எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க? இந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னா அது ஏன் வைக்கணும்? அதுக்கு 350 கிலோமீட்டர் நம்ம சுற்றிட்டு 5 மணி நேரத்தில் போயிடலாமே. 3 மணி நேரத்தில் சொல்லிட்டு இந்த 2 மணி நேரம் சேவிங்காகவும் இந்த சுங்கச்சாவடியெல்லாம் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 மரக்கன்றுகள் மட்டும்தான் நம்ம 6,000 மரக்கன்றுகள் மட்டும்தான் நம்ம அந்த 8 வழிச்சாலைகளுக்கு நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில், அதாவது அந்த பேப்பரில் எடுத்து பார்க்கும்போது அவங்க அந்த ட்ரோன் வியூ வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 9,000 மரக்கன்றுகளுக்கு மேலே அந்த வழியில் இருக்கிற மரங்களை வந்து நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் தமிழக அரசு இதை மாற்றி வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர், அதாவது பரப்பளவு வந்து நம்ம அகற்றோம்னா 1900 ஹெக்டர் வந்து நிலப்பரப்பு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொன்னாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த நோட்டீஸில் என்ன இருக்குன்னா 2,650 ஹெக்டர் நிலத்தை வந்து நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து பப்ளிக் இந்த மாதிரிலாம் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த திட்டத்தினால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
மூவாயிரத்துக்கும் மேலே இருக்கிற அந்த ஒரு ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கிற மரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறுகள் வந்து 35,000க்கும் மேலே இருக்கிற கிணறுகளை எடுக்கணும். அப்புறமா வந்து இந்த ஏரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே இருக்கிற ஏரிகள், சின்ன சின்ன ஏரிகளையும் அகற்றணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேம்பாலம்லாம் வந்து அதாவது நிலத்தில் இப்போ எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியாவில் விட்டுட்டு நம்ம நார்மல் ரோட்வே பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 70 மீட்டர் அகலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே 40 மீட்டர் அகலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னே தெரியல, எப்படி இதை பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இன்னொரு கொஸ்டின் இங்கே பெருசாக வருது. இந்த 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சுங்கச்சாவடிகளும் அப்புறம் அந்த பொருளாதார டிராஃபிக்கெல்லாம் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கான அந்த பணமெல்லாம் வரக்கூடிய லாபம் ஸ்டேட் கவர்மெண்ட் போகுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுமா அப்படின்றத அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதை ஏன் அவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ இதை பற்றின உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, அந்த 277 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த பாதையில் பொருளாதார வளர்ச்சி வந்து வணிக ரீதியாக நம்ம டெவலப் ஆகும். ஃபியூல் கன்சம்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும் அப்படின்றாங்க. சுமார் 1 மந்த்துக்கு இந்த சென்னை டு சேலம் போகிற வழியில் 7,000 கோடி ரூபாய் ஃபியூலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. பட் இந்த 277 கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா அந்த ஃபியூல் கன்சம்ஷனும் நமக்கு கம்மியாகும் அப்படின்றா. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு பெரிய அளவிலான பாதிப்பை வந்து இந்த 8 வழிச்சாலையில் ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படின்றது மக்களுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த திட்டம் வந்துச்சுன்னா அதுக்கான ப்ராஃபிட், இப்போ பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது, இந்த ஃபியூல் கன்சம்ஷன்லாம் ஆகுது, இதெல்லாம் வந்து எங்கே போய் சேரும், யாருக்கு சேரும், மக்களுக்கு வருமா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு போகுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுமா, ஸ்டேட் கவர்மெண்ட் போகுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் கமெண்ட்டில் 4 பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.